வந்து ஒரு வீரர்களோ வீராங்கனைகளோ தோத்துட்டு அந்த நாட்டுக்கு போனாங்கன்னு வைங்களேன், அவங்கள அழுகுன தக்காளியாலையும் முட்டையாலையும் அடிச்சு அவமானப்படுத்துறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு நேர்மாறா இங்க பாருங்களேன், இப்ப நடந்த ஒலிம்பிக், ஜப்பான்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில நம்ம பெண்கள் ஹாக்கி அணி ரொம்ப ஆக்ரோஷமா போராடினாங்க. ஏன்னா இங்கிலாண்டோட போராடுறதுங்கிறது பெரிய விஷயம். வெண்கல பதக்கத்திற்கான இந்த தகுதி போட்டியில அவ்வளவு ஆக்ரோஷமா போராடி கோல் அடிச்சு சமநிலைக்கு வந்தும் லாஸ்டா இங்கிலாந்து தான் வந்து முன்னிலை வகிச்சது. இந்த தோல்வியை தாங்க முடியாம அந்த பெண்கள் வந்து கதறி கண்ணீர் விட்டப்ப இவங்களை வந்து உயர்த்தர விதமா ஆறுதல் சொல்லி 10 லட்சம் ரூபாய் பரிசோட ஆறுதல் சொன்ன முதல் குரல் யாருன்னா எங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணா தான். இந்த குரல் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து தாங்க ஒலிச்சது. இன்னைக்கு எந்த நாட்டுல எந்த கட்சியில இருந்து இது ஒலிக்கல. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க. அதுதாங்க இந்த கட்சியோடைய ஸ்பெஷல். இதே பாருங்களேன், ஆண்கள் ஹாக்கி அணி 40 வருஷத்துக்கு அப்புறமா போராடி வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு மழை குவியும், அதை விடுங்க. ஆனா இந்த பெண்கள் பாருங்க, நிச்சயமா இந்த பெண்கள் அடுத்த முறை வந்து ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கிடுவாங்க. பொதுவா வந்து மேடையில மட்டும் பெண்ணுரிமை அப்படின்னு பேசினா பத்தாதுங்க. அவங்களுக்கான முழு பெண்ணுரிமை கொடுக்கறது எதுனா பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தாங்க. உண்மையிலேயே வந்து பெண் கருத்துக்கு பெண் சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னா எங்க மருத்துவர் ஐயா பேச்ச கேளுங்க. ஒவ்வொரு பெண்ணும் வந்து மருத்துவர் ஐயா பேச்ச கேட்டீங்கனாலே போதும், எங்கேயோ முன்னேறிடலாம். இன்னைக்கு ஏன் அதுக்கு உதாரணமா இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பசுமை தாயகங்கிற அமைப்பு, இப்ப இங்க பசுமை தாயகம்ங்கிற அமைப்போடைய நிறுவனர் திருமதி சௌமியா அன்புமணி, இவங்க ஒரு ஆணுக்கு நிகரா தமிழ்நாடு பூரா இந்த அமைப்பை திறம்பட ஆர்கனைஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஜொலிக்கிற ஒரு ஸ்டாராவும் அவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆலோசனை சொல்றவங்களாவும். இந்த அளவுக்கு பெண்கள் வந்து குடும்பத்திலயும் சரி நாட்டிலயும் சரி எல்லா விதத்திலயும் இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்கிறோம். பெண்களை வந்து ஊக்கப்படுத்தணுங்க. ஊக்கப்படுத்தினாதான் ஒரு பெண் நல்லா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். இத நல்லா உணர்ந்ததுனாலதான் பெண்களுடைய அந்த தோல்வியிலயும் சரி அவங்க கலங்கிடக்கூடாது அப்படின்னு ஊக்கப்படுத்துற விதமா எங்க மருத்துவர் ராமதாஸ் அண்ணா வந்து அவங்களுக்கு ஆறுதல் பரிசளிச்சு இன்னும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அதுக்காகவே எங்க அன்புமணி அண்ணாவுக்கு ஒரு ராயல் சல்யூட்டுங்க.